பரிதாரத்தை பூசிக்கொள்ள மூணு மரக்க அரிசி போட்டு மூணு மரக்க அரிசி போட்டு 3 தோசை விட்டா தோசை தூக்கி பார்த்தா அண்ணாண்ட மூணு முன்னாடி தெரியும். அவ்வளோ நைஸ் தோசை 3 மரக்க அரிசி போட்டு அது 3 மரக்க அரிசி போட்டு 3 தோசை அவ்வளோ நைஸா தோசை சுட்டு அதை படம் முன்னா தோசை யாருக்கு அதிகமாக வைக்கணும்? நல்லா கணவனுக்கு தான் வைக்கணும். வீட்டுக்காரங்க யாருங்க? வீட்டுக்காரரா அவன் தட்டுல 2 தோசை வைக்கிறேன், நான் தட்டுல 1 தோசை வைக்கிறான். எனக்கு வந்து கோபம் உங்களோட செவன் நாய் வரைக்கும். யாரா யார கேக்குறீங்க? ஐயா ஒண்ணு இல்ல, நான் பொண்டாட்டி ஒண்ணு இல்ல நான் பொண்டாட்டியா இந்த பக்கம் நீயே கை வாத்து நிக்கிற ஏண்டி? நான் ஊரோட போய் கத்திரி கொட்டினா எனக்கு 1 தோசை வைக்கிற, நீ வீட்டுல காலாட்டு 2 தோசையா அப்படி நான் கேட்கறேன். அதுக்கு அவன் என்னன்றா, நீ ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வருவேன், நான் உங்களுக்கு 2 தோசை வைக்கணும். 2 பேருக்கு சரியான சண்டை நடக்குது. கருந்தூள் தென்தூள் பறக்குது. தோசை யாரும் சாப்பிடுறாங்க. உனக்கு எனக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? என்ன போட்டி? கதவு சாத்து உங்க மேல பாய போடு. கதவு சாத்தி பாய போடுறீங்களா? இதான் போட்டியா? தப்பா நினைக்காது. தப்பா நினைச்சாதான் தப்பு. தப்பா நினைக்கிறா தப்பே கிடையாது. கதவு சாத்து பாய பண்ணா ஏன் சொன்ன? யாரும் வந்து கூப்பிட்டாலும் ஊங்கொட்ட கூடாது. அப்படி ஊங்கொட்டது 1 தோசை, ஊங்கொட்டாது 2 தோசை. சொன்ன உடனே என் பொண்டாடி போட்டியில் ஒத்துக்கனா பாயப்பாடு பத்துணும். எப்ப இந்த 3 தோசைக்கு 3 நைட் ஆகி போச்சு. 3 தோசைக்கு 3 இரவு ஆகி போச்சு. நானும் உங்களோட பாடுறது, என் பொண்டாடி உங்களோட பாடுறது. அது உங்களோட நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களோட அவ பார்த்துக்கிறேன். ஊர் மக்கள் எல்லாம் என் வீட்டோட ஒண்ணு கூடி போச்சு. என்னடா இது பிடிக்காத அந்த பொண்ணு வாயிலாத பொண்ணு, அந்த பொண்ணு அச்சு போட்டு மாட்டிட்டு இவன் செத்து விடாம இருக்கு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் குத்து பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தர சொல்றான், என்ன சொல்றான்? இனிமே பார்த்தா வேலைக்கு ஆகாது, பாடி நாத்து அடிச்சுட்டோம் கெட்ட பேசிக்கிட்டா வாசல் நின்றான். அது இடிச்சு ஓடுறா. நான் ஊருக்கடை சமாளிக்கணும்னா எனக்கு வந்தது கோவம். செவன் நாய் வாங்கி விடும். அப்ப பூச்சி தோசை நான் இந்த வருஷம் நான் 50,000 கம்பெனி அட்வான்ஸ் நான் புதுசா வாசல் வச்சுக்கிறேன். எவனா இடி பண்றாங்க அப்படின்னு கேட்கவே பாக்குறேன். தோசை ஒன்னா குடும்பம் இருக்குது. ஏத்தரகல எப்ப வாசகால இச்சானு எங்க 2 பேரும் வேற எந்த படம் சொந்த பண்ண மொத்தம் வந்து ஜனம் மொத்தம் குவோட கத்துது. மார்கழி மாசம் பங்குனி வெயில், மார்கழி மாசம் அடிக்கவே தாண்டா மண்ண அடிக்கவே தாண்டா மண்ட போறேன். நான் சித்திரை மாசம் கத்திரி வெயில் தீக்காது போட்டு தலையில தண்ணி ஜில்லுன்னு ஊத்துறாங்க. நான் அப்படி சொல்றேன். நான் எப்ப தண்ணி ஜில்லுன்னு ஊத்தாதே குடம்பு கட்டி போட்டு கொஞ்சம் சுட வச்சு ஊத்துறேன் சொல்ல பாக்குறேன். தோசை ஒன்னா போடும் பழகு. அதனால அங்கேயே வாய தரக்கல. எப்ப சுருக்காடு தீங்க போனாங்க, கட்டி அடக்கணும், கட்ட மேல 2 பேர் வச்சுட்டாங்க. சுருக்காடு யாரும் இருக்கு? வெட்டியா நல்லா இருக்கு. 26 3 பேர் தான் சுருக்காடு, 3 பேர் போட்டு வந்து சேர்த்துட்டாங்க. எப்பா என் பொண்டாட்டி தலைமோடு போறாங்க கொல்லி வைக்கும். அப்போ என் பொண்டாட்டி உடைய கூந்தல்லையே என்ன விட்டுன்ற? என்னடா ஒரு 2 அடி 3 அடி இருக்குமா? 2 அடி 3 அடி இருக்குமா? சரி ஒரு 5 அடி 10 அடி நீட்ட. சரி ஒரு 20 அடி அது கூட நீட்டு. அது கூட நீட்டா பின்ன? சரி ஒரு 50 அடி. அது என்ன 50 அடி? அதை கூட நீட்டு. என்னடா இது? என்ன பின்ன என்ன எவ்வளவுதான் இருக்கா? பொண்டாட்டி சும்மா கூந்தல தட்டி விட்டாலும் போகும். இந்த தாலி சடை தாண்டாது. உனக்கு பேசிக்கிட்டே என்ன பண்ண பொண்டாடி தலை மோட்டை வச்சா கொல்லிய இந்த தலையில வச்சாலும் சொட்டடாயிடுச்சு பாரு. சொட்டடாடு கம்மிட கூடாதா? ஐயோ ஏன்னால நான் கம்மிட கூடாதா? அடியே உனக்கு 1 எனக்கு 2. உனக்கு 1 எனக்கு 2. சுருக்காடு யாரு இருக்கு? வெட்டியா கல்லாரியா 26 3 பேர் நினைச்சுக்கிறாங்க. அதே பொறை நமக்கு 1 கணக்கு போடுது. அவங்க வாட அவங்க பின்னாடி நானும் வாட. எப்ப ஓடி வீட்டுல பார்த்தா 3 தோசை நாய் குட்டி வெளியே வருது. பண்றது அண்ணன் வீட்டில் சாப்பிட்டு வந்து அங்கே வண்டியில் பார்த்தா மொத்த கனவு பழகுது. நான் தான் சொல்லி கிடக்குற ஒரு சொட்டுக்குள்ள நீ கேட்குற நீ எப்படி சொட்டுக்குள்ள இருக்க கிடக்குறாண்டியா? நீ மட்டும் எங்க இன்னொருவா யாரோ
உள்ள உட்காந்துக்கிறாங்க. என்ன நடக்குது? என்னடா அதுல ஒரு பானம் விட்டுக்கிறாரு. என்ன நான் திருவிழாவுக்கு பானம் போடுறோம். நான் சரி மூடு மூடு. பெரிய மனுஷன் நீ உட பிள்ளை காமிச்சு ஓராது. என்னடா புண்ணாங்கடா நீ? என்னடா நீ அச்சடில பையன் மூத்திரம் கசிமாலா அது மூத்திரமான வேர்வையான்னு தெரியலங்க. அதை நீ போய் மோந்து பாருங்களா. ஐயா என்ன சொன்னதை கேட்டா சொல்லுங்க ஐயா. என்ன கூப்பிட்டீங்களாம? ஆம்பளடா தவுக்கல சாப்பாடு தான் போட்டாங்களா? ஹரியானா வீட்டுல என்ன சாப்பிடலையா? கசிமாலா கசிமாலா ஹரியானா வீட்டுல போட்டாங்க சாப்பாடு. உன்ன கல்யாணம் ஆகல. நீ சரியா போச்சு போ. சரியா போச்சு. ஐயாவே நீ தவறா நினைக்காதீங்க. எப்ப என்ன கூப்பிடணும் சட்டமா கூப்பிடணும். ஆமா என் காது கொஞ்சம் செவிடு. என் காது செவிடு. என் மொண்டாட்டி காது செவிடு. எங்க அம்மா காது செவிடு. எங்க அப்பா காது செவிடு. என் பையன் காது செவிடு. சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்ல என் குடும்பம் செவிட்டு குடும்பம். நான் என்ன பண்ண காலையில மாட்டத்துக்கு தோல் மேல போட்டுக்கினேன். கலைக்கு கைடிக்கு போனேன். மாட்டை ஓட்டின்னு கலக்கு தோல் கைடிக்கு போனேன். கைடியில போயிட்டு நாட்டு கால ஓட்டிட்டு மாட்டை பிடிச்சி பக்கத்துல கட்டிட்டு நான் கம்முன்னு வரமால உட்காந்துட்டேன். அந்த வழியா ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க வழி போக்க ஏன்பா செஞ்சிக்கு போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டாங்க. செஞ்சிக்கு போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டாங்க. ஏன் காலுக்கு செவிடாச்சு. நான் என்ன சொன்னேன்? மாடு வாங்குது 10,000 5,000 வேணா மாட்டை விற்கிற மாதிரிக்கிறேன்னு செவடன் நினைச்சுக்கிட்டேன். போயிட்டாங்க. என் முன்னாடி சாப்பாடு எடுத்துன்னு வந்தா. எனக்கு சாப்பாட்டை போட்டா. இங்க நடந்த விஷயத்த அவகிட்ட சொன்ன. அடிய நான் மாட்டை வேலையை கேட்டாங்க. அவங்க 10,000 கேட்டாங்க. நான் 5,000 கொடுக்குற மாதிரி இருக்கிறேன். இப்படி சொன்ன பாரு. என் முன்னாடி தான் ஒரு செவிடாச்சு. அவன் நான் சொல்றா நானா பூ காசி எட்டான்னு அம்மா தானே பூ காசி கொடுத்தாங்க. பூவுல உப்பு இல்லைன்னு ஆகும். சொன்னா சொல்லக்கூடாதா? இந்த காதை சொத்தினே சொன்னா பாரு. எனக்கு வந்தது போவோம். படவா ராஸ்க மாட்டை எடுத்து உனக்கு கம்பல் செய்து போட சொல்றியா? என் மொண்டாடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறான். அத்தை நீ தானே பூ காசி கொடுத்த. உங்க புள்ள பூ உள்ள உப்பு இல்லைன்றாரு. எங்க அம்மா தான் ஒரு செவிடாச்சு. அதுக்கு வந்தது கோபம். ஏய் யார்கிட்ட பேசுற? முட்டா காது கீழே போடும் ராஸ்கல். நான் அறப்பறக்க ஆச்சரியோட அறுவாடிக்கலான்னு போனா என்ன ஆச்சரிய வச்சுக்கலான்னு சொல்றியா? நான் சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா போய் எங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. தேவர் உன் மரும சொல்றா நான் அறப்பறக்க ஆச்சரியோட அறுவாடிக்கலான்னு போனா உன் மரும நான் ஆச்சரிய வச்சுக்கலான்னு சொல்றா. எங்க அப்பா தான் ஒரு சேவனாச்சு. அவர் தான் சொல்றாரு அடிய நான் பீர் தான் குடிச்சேன் பிராந்தி குடிக்கிறேன். இந்த வீட்டுக்கு போனேன். சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறானா பையா நீ கடைக்கு போய் ஒரு 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னு. அவன் காலத்தான் செவிடாச்சு. 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னா அவன் 5 கிலோ பெரிய ஆணி வாங்கிக்கணும் வரான். அவன் அதுதான் எப்ப போட்டுக்கிறாரா? நேரமே சரி காலையில் வராங்க பையன் காத்து சுத்த முடியாடா? ஏன் தலையை ஊட்ட வரும்போது சிப்பு அடிக்க மாட்டியா? மொட்டையா சிங்கறான் கிருமி பழம் அடங்குதாடா. கிருமி பழம் அடங்குதா? ஜடிப்புல மூக்க என்ன காரணம்? இந்த நாகலோகத்திலே நாகலோகமா? கூட்டங்களுக்கெல்லாம் தலைவராக ஆதிசேஷன் எந்த ஒரு கோயில்கள்
கோயிலுக்கெல்லாம் போன வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கு எனக்கு ஒரே மகள் ஒப்பற்ற மகள் இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் சுலோச்சனா. அதனால் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தியா? யாருன்னா தூக்க மாட்டீங்களானா? ஆதாரு நாய விளங்காதவனு அட விளங்காதவனு புரியாதவனு. டேய் ஐயா என்ன சொல்றாரு? ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றாரு. என்ன சொன்ன யாரும் செத்துட்டாங்களா? ராஸ்கல் நான்சென்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அப்ப கலர் டிவி கலர் டிவி கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. எல்லாம் வித்து என் மக்கள் பிராந்தி சாராயம் குடிச்சு ஓயிச்சிட்டானுங்களா? இல்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றாங்க. யாருன்னா தூக்கு மாடி செத்துட்டாங்களா? உன் வாயில நல்ல வார்த்தை வராதாடா சனி முடிச்சவனு. இப்பெல்லாம் ஏன் நாட்டை நடமாடுறான்? ஏதோ மக்கள் ஏதோ வந்து பாவம் நாடகம் பார்த்துருக்குறாங்க. நல்ல நாடகம்லாம் விரிவாக போயிருக்குது. செத்துட்டாங்களா கமலாட்டி? பண்ணா ஆளா பாருங்களா? பானி இல்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றாங்க. தூக்கு மாடி செத்துட்டாங்க. மனசு கோவம் இல்லையா? மனசு உயிர் நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சின்ன பையன் தவறு பண்ணிட்டா அதை போய் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா. சந்தோஷமான செய்தி சொல்லும் போது என் மனசே ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. சந்தோஷமான செய்தி சொல்றீங்களே, எவனா இந்த மாதிரி செத்துட்டானா? பாரு மாதிரி படம் பார்த்து அது இல்லைங்க. எங்க ஊர்ல யாருன்னா செத்து ஜாலியா ஏன்னா பணத்துக்கு கைது கிடப்பான், பணத்துக்கு கைது கிடப்பான். நாங்களாம் சார் சார் டான்ஸ் ஆடுவோம். வெத்தி பாக்குறான் சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என் மகள் இருக்கின்றாளா? ஒரே மகள். பீரோல் துணி மாட்டிக்குது பாரு. உஷாரா ஓய்ங்க அடிக்காத, கொட்டை எரிக்க போகுது. யாருக்கு நாங்க பூண்டு படாசு. ஒண்ணு பேர் கேட்டியாடா? ஒரு வெள்ளாட்டுக்காரன். ஆமா, நான் வெள்ளாடு மகிழ்ச்சி செம்பிளாடி மகிழ்ச்சி ஓட்டி போடுங்க. என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் ஏன்னா காலகாலத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமா. ஏன்னா அதான் ஒரு தந்தையோட கடமை. கல்யாணம் பண்ண கிடக்குது, அப்புறம் அங்க போச்சு இங்க போச்சு நீ பேஜார் பண்ணி கிடக்கணும். அதான் என்ன கல்யாணம் முடிச்சிடணுங்க. அதனால் என் மகள் மலராமன் சென்றால் தோழிகளோடு சென்றவள் இன்னும் வரவில்லை. கல்யாணம் பண்ணும்போது மட்டும் என்கிட்ட சொல்லு. நீங்க சொல்லு. அப்பா 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 எங்க வச்சுக்கிறீங்க? கையில வச்சுக்கிறீங்க. தொண்டர் மாதிரி சுற்றுல குழந்த அப்பா அப்பா அப்பா. அதான் ஆப்பா ஆப்பான்டா. ஆப்பால கோட்டு
ஆப்பா ஆப்பா சொல்லுங்க அப்பா அட நீ வேற நானு சொல்ல போறேன். அப்பா நான் ஏது சொல்ல போறேன். ஆமா என்னதான் ஆச்சு அப்பா? நானும் அம்மாவும் நந்தவனம் போனோமா? நீங்க திண்டிவனம் போனீங்களா? நான் அம்மா திண்டிவனம் போனேன். நந்தவனம் காதுல செவிடு பாருங்க. நந்தவனம் போனோமா? சொல்ல போறேன் சொல்ல போறேன் அப்பா நானும் அம்மாவும் நந்தவனம் விளையாடிட்டே போனோமா? நந்தவனத்துல விளையாடி கொண்டே போகும்போது அந்த இடத்துல நாங்க புதுமையான விளையாட்டு விளையாடுவோம். என்ன புடிக்கிறாடா நீங்களா? புதுமையான விளையாட்டு என்னன்னு கேட்கலாம். நாட்டம் நாட்டம் என்ன ஆட்டம்? குச்சி ஆட்டமா? அந்த மீட்டாரு குச்சி எடுத்துவாங்க. அது வைக்க பாரு வைக்க பாரு வைக்க பாரு. புதுமையான விளையாட்டு விளையாடணுமா? இருக்கும்போது என்ன விளையாட்டு தெரியுமா? கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடணும். கண்ணாமூச்சி விளையாட்டு? ஆமா. முதல்ல காவல்காரன் கட்டணும். கட்டின உடனே விளையாடி கொண்டு வந்த நேரத்துல இந்த காவல்காரன் போயிட்டு யாரை பிடிக்கிறானோ அவங்க தான் மறுபடியும் கட்டணும்னு சொன்னோம். விளையாடிட்டே போகும்போது அம்மா கை பிடிச்சிட்டான். அம்மா கண்ணை கட்டணும். கட்டி விளையாடி கொண்டே வந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆம்பளை வந்தான். ஒரு ஆண்மகன் கருப்பா இருக்கிறான், உயரமா இருக்கிறான், அது கூட மீச வச்சுக்கிறான். வந்தா பாரு அப்படியே அம்மா தூக்கிட்டு அடிக்குது கோபத்துல வந்தா பூத்து தட்டி அடிக்கு என் மகளை யார் அவன் கலவரம் யார் யார் தெரியுமா? யாரு? யாரோ ஒருத்தன் வந்தாப்பா. யாரோ ஒரு வாங்கனா யாரு? யாருக்கு தெரியாது. என்ன நீங்க கட்டிங்கறாங்க பாரு உட்கார்ந்து பாரு.
சொல்லு. அப்பா யாருன்னே தெரியாது. நாங்க விளையாடி கொண்டு வர நேரத்தில் அந்த இடத்துல அவன் வந்து அம்மாவை அப்படியே தூக்கி போயிட்டான்பா. எனக்கு யாரும் தெரியாதுப்பா. உங்களை நம்பிதான் என் மகளை அனுப்பினேன். நாங்க என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? அது எனக்கு தெரியாது. ஏமாற்ற முடியாது. எங்களை அடிப்பதிலே எந்த ஒரு லாபமும் கிடையாது. இந்த வழியை தான் தூக்கி போனான். பின்தொடர்ந்தே சென்றான். உடனே அம்மாவை கண்டுபிடிச்சு என்ன 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 நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் கிருஷ்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் இதானா என்ன நான் வந்து சாப்பாட்டுல வந்து வாங்கிட்டா சாப்பாடு ஏய் வந்துடா எந்த பக்கமாக அப்பா இந்த பக்கமா தூக்கி வேணாம்ப்பா. உடனே சென்றான். பாடி 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 போய் ஸ்டாப்ஸ் முத்திரை குத்திக்கிறார் மைத்து விடுறதுரா சப்பாக்கு துப்பு ஏய் வந்துடா ஏண்டா என் மகளை யாரோ கவர்ந்து சென்று விட்டா யாரா இருக்குன்னு நான் யோசனை செய்துக்கிறேன். யாராக இருக்கும்? ஏய், இந்த இடத்தில் தான் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஓ நன்றாக சிந்திக்க வேண்டும். சளி வரலுங்க ஏதா மாத்திரம் வாங்கி போட சரியா சிந்தனை சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை 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 அவர் தாங்க சிந்திக்கணும் மோகத்தான் சொல்ல சொல்றாரு ஏய் வா வா சிந்தனை யார் இந்த தெரியவில்லை. நீங்க அதுக்கு பேசக்கூடாது ஏன் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆட்டோ டொக்கு வராத வந்து பாக்கல சொல்லுங்க. போடா அவர்தான் ரொம்ப கோவப்படுறாருல்ல அதுதான் வெளியே வரும்போது சுகர் மாத்திரை போட்டு வாங்கினேன். யாருங்க? பட 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 கையில் நடந்து தெரியல என்ன பண்ண அவங்க ஏய், நானும் வயித்துல நெருப்ப கட்டினாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி கட்டு நான் வெந்து போட்டுமா போடு என்ன செய்யணும் ஏய், அந்த மகளை கவர்ந்து செல்வ யாராக இருக்கும்? அவரை தேட வேண்டும். விடக்கூடாது யாருன்னு தெரியாமல் விடுங்க. அவரை யாராக இருந்தாலும் அவனை சும்மா விடலாமா? ஆ. விடவே கூடாது. ஏய் ஓ என்ன சத்தம் இவனே சொல்றானே என்ன சொன்னா நாராயணன் நாராயணன் நாராயணன். இப்பம் ராஸ்கல் பொம்மனாட்டி போறவனே அவன் பொண்ணாடி போறதா நீ? நான் எங்க அம்மாளுக்கு பாரு போடா நான் சொன்ன அவன் நாராயண சொன்னா வேற என்ன உன் காதுல செவிடாவுக்கு என்னடா அவன் விளக்கமா தான் சொன்னான் அவன் என்ன சாராயம் ஆமா. இருந்தா அதை குச்சி போட்டுதானே பஸ் ஏறி போனேன் அது போன வருஷம் அது டேய், எப்படி மாத்திர மாதிரி பிளேட் நாராயணன். வீணைக்காரன் கட்டுறது. நல்லவனா இருந்தா சரி ஏங்க எவனும் நாராயண ஆராயண பீராயண நல்லா வந்தா உள்ள வர்றோம் கெட்டவனா இருந்தா அடிச்சு தோற்கடா.
சாபம் இருக்கிறது. அந்த சாபம் என்னதான் வருகிறதோ ஒன்றுமே புரியவில்லை. நான் வந்தோர்களுக்கு அதை பிறந்தால் நாங்கள் தெரிந்தால் என் கழகத்திற்கு அப்போதுதான் தகுதி கொண்டிருக்கும். இப்போது என் ஞானத்தினால் உற்றுநோக்கி பார்க்கிறேன். அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய நமகே. இருந்தாலும் நாகலோகத்தை ஆளக்கூடிய ஆதிசேஷன் மகள் சுவாச்சாவை தென்கிழங்கை ஆளக்கூடிய ராவணன் மகன் இந்திரஜித்தை சிறை கொண்டு சென்றிருக்கிறார். இப்போது நாகலோகத்தின் தான் என் கழகத்துக்கு தகுந்த ஏற்பாடு செய்தார். பக்தர் போற்றும் பக்தாசரணி நாராயணா, அறிவோம் நாராயணா, பாதுகாவிடும் பரமதையாளா நாராயணா, அறிவோம் நாராயணா. பக்தர் போற்றும் பக்தாசரணி நாராயணா, அறிவோம் நாராயணா, பாருளாவிடும் பரமதயாளா நாராயணா, அறிவோம் நாராயணா. மோதி பாக்குறியா? மாடு அவுத்து போற ஆளுக்குது. மாடு என்ன உடம்ப காப்பாத்துறேன் நீ? அப்ப கூட பல்ல கீப்பியா? அதுல கோவத்துல வரம்பா. ஏன் கோவத்துல இருக்கிறேன்? உங்க பொண்ணு இஸ்து ஓட்டுறான் ஒருத்தன். அதுல எவனவன் ஆராயண பேராயணா அவன் ஆளு அட்ரஸ் தெரியல. இந்த கோவம் தான் எனக்கு. சண்டை பயங்கரமா போட போல நீ. பாத்துறேன் இப்ப எவன் வரான் பாத்துறேன் இப்ப. யாருன்னு பாரு. நீ
நல்லலாம். ஆமா என்னது நாகநகரம் பத்தா இது இதோ பொடி பேசி விட இருக்குங்க தம்பி வணக்கம்மா. ஓடி போய் ஆமா சிறு பையனுங்கிறது சின்ன பசங்க மாதிரி இருக்குது. நீ ஆரண்டா ஏழுக்கலாம் நானா கலாய் பூசுறவனா நானு ஆள் யாரா நீ நெத்தில பட்ட கழுத்துல கொட்ட கையில கட்ட கற்றிவு காவி சட்டை சுருக்கமா சொல்ல போனா இது கல்யாணம் ஆகாத பொட்டை பசுவே நெட்டுமா அங்க முடிய நடி என் மரபே கிடையாது. ஆள் யாராப்பா யாரு தெரியல டேய் நான் யாருனே தம்பி நான் தான் திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி வையாவூர் ஆச்சாரி இருப்பீங்களா? டேய் சொல்லும்போது தெரியலையா அவர் என்ன சொன்னாரு திருலோக சொரிஞ்சாரி டேய் பிரம்ம சுமந்தானா நீ? அரே பிரம்ம சுமந்த். ஐயோ பெரம்பூர் சூத்தா பெரம்பூர் சூத்தா இல்ல எப்போது வைத்தா சொன்னாரப்பா சொன்னாரே டேய் பிரம்மாவுக்கும் கலைவாணிக்கு மகனாக பிறந்தவர் எங்க அம்மா பேரு கலைவாணி. கேட்டியாடா உங்க பேரு கலைவாணி சரஸ்வதிடா. கேட்டியாடா இல்ல அவங்க அம்மா பேர் தான் சொர்சேடி எங்க அம்மா பேரு ஓ சரஸ்வதியா உனக்கு என்ன தெரியும் இந்த பால மக்களுக்கு எல்லாருமே எப்படி தெரியும். ஆனா என்னோட 7000 ரூபாய் வாங்கி பேசுறேன் உனக்கு தனிப்பா சாதத்தை கொடுத்துருவேன். எதா? சாதம் கொடுத்துருவேன். சாபமா ஆமாண்டா. லெமன் சாதமா தயிர் சாதமா நீ நன்றா சமைத்தால் சாப்பிடுவேன் கல்லு மடத்தா தலைமையில் போட்டு விடுவேன். டேய் சமையல்காரன்டா அவரு யாரோ மலைன்னு ஒரு காது குத்து இட்டாந்துக்கிறாங்க பொழுது அங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியல இங்க வந்து பிரியாணி செய்ய முடியல பூசி கிடக்குறாரு பிரியாணி செய்ய முடியல பூசி கிடக்குறாரு சாபம் சாபம் சாப்பிடணும் ஆமாண்டா சாப்பிடா உன்னை பெட்ட கல்லமா ஐயோ எப்பா சாமி ஓ என்ன கிரீட்ட பால் பண்ண கை தூக்குறாரு உனக்கு சாபத்தை கொடுத்துறாரு. எந்த சாபத்தை வேணா கொடுங்க சாமி வேண்டான்னு சொல்லல நீங்க பொட்டை கைதா மட்டும் நீ சாபத்தை கொடுக்காதீங்க நீங்க பொட்டை கைதா சாபத்தை கொடுத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற கடா கையெல்லாம் என் பின்னாடி தான் சுத்தி கிடக்கும் அப்புறம் எங்க நான் போய் குட்டி சோத்துக்காம நின்றுக்குன்னு இதெல்லாம் பாத்துக்கிறேன் நீ காலை கட்டி போட்டுறேன் ஏய் உனக்கும் இந்த பாமர மக்களுக்கும் எல்லாருக்கும் என் கதையை பத்தி தெரியல. அப்படியா ஆமாண்டா. என்ன டிவில நாடகம் எதிர ஒரு கதை எதிரடா யாரு அது சொல்லன்றா நான் யாரு நான் எப்படி பண்ணுவேன் என் ஒரு தெரியும் இந்த பாமர மக்களே நம்ம பெட்டியாரு மிருதங்காரு எல்லாரும் படிச்சு எங்க அப்பா தான் அங்கிங்க முறை ஒன்ன படிச்சு எங்க அப்பா தான்டா. விவகாரம் பெருசா போடும் என்னடா என்ன தூக்கத்துல வளர்றியாண்டா நீ இந்த உலகத்தை படிச்சது மூணு தத்தியா எங்க இருக்கலாம் அப்பா இந்த மக்களை படிச்சது மூணு தத்தியா எங்கப்பா? இருக்கலாம் குட்டியார படிச்சது குப்பா இருக்கலாம் எங்கப்பா? மருத்தக்கார படிச்சது எங்க போடா என்ன படிச்சது தம்பி என்ன மடுக்கு யாரங்கன்னா தம்பி மடுக்கு ஒப்பா வந்து என்ன படையோடு எங்க அப்பா நான் கரும்போட்டா போயிருந்தான் யார கேக்குறா திருமலை வந்து கவுத்தி சீட்டாருங்க தம்பி நான் பெரிய கோபாக்காரன் நான் கோவாக்காரே பக்கத்துல சுத்தப்பறமா இல்ல ஏய் நாரத மகமுனிவரா அவங்க ஆளுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு நாரத மகமுனிவர் ஆயிஷா சபக சீட் கம்மியா ஏய் ஆதிசேனன் ஐயா பாக்கறீங்களா ஆமா. இந்த பதிலை சொல்றீங்களா போங்க நீங்க இல்ல. ஏய் உங்களா பெரிய மகான்கள் ஆமா. உங்க பல்ல நம்ம நிக்க கூடாது ஏன்னா இவங்க சாபம் விட்டு அப்படியே நமக்கு பலிக்கும் வந்துக்கிட்டு முக்கியமான ஆளு நாரத சரியா? மகமுனிவர் ஒரு நேரம் சொன்னா போதுங்க. நான் சின்ன பையன் ஆனா படிக்க வந்துருந்தேன் ஏய் ஏய் ஐயாட்ட போயிட்டு இந்த மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரிக்காக அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த மாதிரிக்காக இந்த மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரி காக போட்டு இல்லையா நீ வெளியே போறாங்க இந்த மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரிக்காக அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த மாதிரிக்காக அந்த மாதிரிக்காக இந்த மாதிரிக்காக இந்த மாதிரிக்காக அந்த மாதிரிக்காக ஏடா ஏய் இன்னொரு சொல்லு ஏண்டா இந்த மாதிரி சமாச்சாரம் ஐயா நம்ம நாட்டை தேடி இந்த மாதிரி சமாச்சாரம் அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த மாதிரி சமாச்சாரக்காக இந்த மாதிரி சமாச்சாரம் ஏ ஓட்ட வாயா உலகு வாயா டப்பா வாயா சோத்தல கை வை நான் குழம்புல கை வைக்கிறதுல நீ இதாம சொன்னீங்க நீ இட்டி பண்ற ராஸ்கல் போயிட்டு பலான ஊர்ல இருந்து பலான ஊர்ல இருந்து பலானூர் பலாந்துக்கு வந்துக்கிறாரு பலான ஊர்ல பலாந்துக்கு வந்துக்கிறாரு சொல்லு தலைவா பலாண்ட ஊர்ல இருந்து பலாண்ட வந்துக்கிறாரு என்னடா அதானடா
பலான்னு வந்து பலான்னு வந்துக்கிறார். உன்னை அடிச்ச மாறடே என் மூக்க நானே பிச்சுக்கலாண்டா. அப்படி நீ சொன்னதான் நான் சொன்ன திருப்பி ராஸ்கல். நீ தெரிஞ்ச நீ இப்ப சொல்லுங்க. அது வந்து யார் முக்கியமான ஆளு பெரிய ஆசாமி. அவன் பல்ல நிக்கலாமா நீ? பல்லு என்ன சொன்னீங்க? நார்த்தம் தெரியும். விளக்கறாரா என்ன ஆசாதிக்கிறே? ஒரு பக்கமா மயிலுங்க. ஒரு அட்ரஸ் சொல்லிட்டுடா டேய். முன்னெல்லாம் நம்பிட்டு எப்படிடா நான் ஒரு தாம்பரத்தை வாங்கிட்டு எப்படிடா சொல்றது மாற்றி சொல்றது இல்லை. போய் பில்லு போட்ட தான் போட்டு வருவேன் நீ. வந்துக்கிட்டு ஒரு ஆசாமி சொல்றதில்ல. சின்ன பையன் விளையாடுறான். ஐயா வந்து யார் தெரியுமாங்க? முக்கியமான ஆளுங்க. முக்கியமான சொல்ல போனா திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி நாரதனுக்குள்ள பிரம்மதா வந்து பிரம்மபுத்திர நாரதன் வந்து இருக்கிறார். அவர் எங்கடா இருக்காரு? அவர் வெளிக்கு இருக்கிறாரு. குண்டு சொம்பல தண்ணி எடுத்துட்டு தண்ணி இருந்தா பாரு. எங்கடா அங்க ரோட்டுக்குள்ள பேப்பர் கிடக்கு, பேப்பர் தொடச்சு கிடா சொல்லு. ஏய் பேப்பர் 10 மாவு இருக்கு. பேப்பர் பத்தாதுங்க. நீங்க பஞ்சு ஓடு வாங்கி வச்சிருக்கீங்க. அதிகமான ஒரு வெளி சொல்லுங்க. போடு போடு தொடங்கி வைக்க. அவங்க நான் பெரிய ஆசாமி, அவங்கள போய் இதெல்லாம் செய்ய மாட்டேன். பாரு பெரிய ஆழா போட்டு கிடக்குது. பெரிய ஆழா கௌசல்ய மங்க முடிவுறா. ஏந்திருங்க சாமி நீங்கள. என்ன பண்ணுங்க சாமியாரே? சாமி பத்துக்கிறது எப்படி சொன்னா? யாரா இருக்க ஒரு இது செய்யணும், ஒரு வேலை செய்யணும் இல்லை. நான் படிக்கிறது அவர் என்ன அவசரம்? என்ன அவசரம்? நல்லா காட்டு பண்ணியாட்டான். சொல்லலாம். எங்கயாவது பெத்தாங்க உன்னை ஜேசிமெண்ட் ஈத்துப்பாங்க. யாராருக்கு நான் ஒரு மரியாதை செய்யணும். சின்ன பசங்க சாகுவாசி வச்சுக்கணும் கரெக்டாக தான் இருந்துருக்கா. போன அப்படி சாமி இதெல்லாம் மனசில் வச்சு உட்கார டைம் ஆகுது. உட்காருங்க சாமி. ஏன் இதெல்லாம் உட்காரக்கூடாதா? நான் அவனை மாதிரி என்ன செய்யும்? ஏன் இதெல்லாம் உட்காந்து என்னையா பெரிய பெரிய பாரு. ஐயோ ஜவனா தேர்த்திக்கு எடுத்துக்கிறேன். இதுல எப்படிங்க உட்காருது? உங்க கடை நாடகாடி மாறு அடிக்குது கூட. நான் இந்த மலைநூர்ல தங்கி ஏன்னா ரோட்டுக்குள்ள எங்கன்னா போய் சுண்டால் 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 பொற பொறனு பொற பொறனு சுண்டால் சுண்டல் சுண்டல் பொற பொறனு பொற பொறனு சுண்டால். என்னடா சுண்டல் மொரமொன்னு பொறுப்பறனா? அதுக்கு இல்லப்பா. காலையில அவிச்சு நிற்கும் போது சூடா இருக்கும், பல்லுக்கு தவா இருக்கு சாப்பிடும். நிக்காத காய்கறி வேலை காய்கறி பொற பொறத்தானே இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏன்னா பெரிய மகான்கள் உட்காருங்க. ஏன்னா சொல்லுவாங்க பெரிய பழமொழி, பெரியோர் செய்ததை சிறியோர் மன்னிக்க வேண்டும். யார் பெரியது? சிறியன் செய்து பெரியோர். இல்ல அபிஸ்ட் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் படிச்சது +2 படிச்சா கூட்டாடுறீங்க. என்ன பண்றதுங்க? நாங்க ஒழுங்கா தான் படிச்ச பிட் அடிச்சு விடு. நான் படிச்ச படிப்பு யாரு படிச்சிருக்கேன்? நான் உங்க கிட்ட வந்து நாடகத்துல உதவ வாங்கி கிடக்குறேன். நான் படிச்ச படிக்க வேலைக்கு போயிருக்கணும். என்ன பண்றது? நீங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி படிச்சு ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்கினவங்க நானு. என்ன அப்படியா? டிவில போட்டாங்க, சன் டிவில கேடிவில போட்டாங்களா? பாக்கலையா? ஸ்கூல்ல முதல் கிளாஸ் நான் தான். சாராய் கிளாஸ். முதல் மாணவங்க. என்ன பண்றது? நீங்க வந்து உங்க கிட்ட உதவாங்க கிடக்கு படிச்ச படிப்பு. நான் உட்காந்து நான் படிச்ச படிப்பு எவ்வளவு படிச்சுக்கிற? 1ஆவதுலயே நான் 9 வருஷமா படிச்சுக்கிறேன். என் அப்பா வாஜர் சாண்டிக்கு போட்டாரு. நாங்க பையன் 1ஆவதுலயே 9 வருஷமா படிச்சுக்கிறான். இப்ப நான் 2ஆவது மாற்றக்கூடாதான்னு அப்புறம் பாஜாரு சாண்டி வந்தாரு எங்க அப்பா கூட. நாங்க பையன் 1ஆவதுலயே 9 வருஷமா ஒழுங்கா படிச்சுக்கிறான். இப்ப ஏன் அனாவசமா 2ஆவது மாற்றணும்?
நான் படிச்ச இடம் அப்படி பள்ளமா போச்சு. கண்டிப்பா நான் போயிருக்கேன். 30 வருஷம் படிச்ச பள்ளம் கதை. பின்ன பல்ல வாங்க அப்பத்தி படிப்பு நான் படிச்சது. அப்படியா? ஒரு 25 வருஷத்துக்கு படிச்ச படிப்பு. என்ன படிப்பு? MA LT. அங்க அடிச்ச வட்டி. மெட்ரிக் கிளாஸ் இறங்கி சின்ன வயசுல பட்ட கிளாஸ் எடுத்துக்கணும் நான். நீ இருக்கா கிளாஸே கிடையாது. அது திருவண்ணாமலை கோபுரம் வா நாங்க. ஏன் திருவண்ணாமலை கோபுரம் வாத்தால விடாதீங்க. அதெல்லாம் விடணும். செச்சி கோட்டையை விட்டு போய் முட்டி கிடப்பாங்க. குடிக்கலையா? சரிங்க, ஒரே நாத்த நீங்க. எட்டிக்காயா புங்கங்காயா? எட்டிக்கோ. டேய் சாமியார் இருந்தாரு. போய் சாமியாருக்கு கோழிக்கறி வாங்க போ. அட போய் வாங்கடா போய் சாப்பிடாத. கவுச்சே புலால் புசிக்க கூடாதுடா. வாவ். புலால் புசிக்க கூடாது. புலால்னா கவுச்சியா? ஆமாண்டா. ஜீவவதை செய்ய கூடாது. கவுச்சே ஆஹா, கவுச்சியே சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் கறி சாப்பிட்டீங்களா? கவுச்சி வர அப்ப கறி வரும். பார்த்தேன்ன ஹரியானா வீட்டுல பார்த்தேன்னா ஒண்ணாம. ஆமா. அடப்பா ஐயோ, சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, வறுத்த குழம்பு இருக்குது, கோழிக்கறி இருக்குது, கருவோட வறுத்த வச்சுருக்குறா, மீன் இருக்குது. ஏமா அண்ணா ஹரியண்ணா இந்த சாம்பார்லாம் எனக்கு ஊத்தாதண்ணா, எனக்கு மதம் தட்டிக்கண்ணா. அந்த கறி குழம்பு நல்லா தொக்கா ஊத்துனா, நல்லா தோட்டி துண்ணுப்புட்டு நானா சாப்பிட்டாது வேற ஆள்றா படா. மொத மாடியில பார்த்தேன் உனக்கு. நான் சாப்பிட மாட்டேன். சரி சரி, அது சடா. இப்ப அந்த அந்த வேலை செய்யல பண்ணீங்க. இந்த வேலை நாங்க போன அமாசி கூட மலையனூர்ல உங்களை பார்த்தேன் நானு. நம்ம தாயிராமண்டா தெரியல. நாடகம் போது நடத்து வருவாரு. நாடகம் இருந்தாவோட அமாசியில மலையனூர் வந்துருவாரு. அம்மாசி மல்லூர் சித்த வைத்தியம் பண்ற சித்த வைத்தியம் வேட்டா கடை போடுவாரு. ஒரு தார்பாய் ஒண்ணு போட்டு பாட்டில் மருந்து பாட்டில கும்பலா அடிக்கிட்டு கையில மைக் எடுத்துக்குவார். இந்த கட்டி கையில எடுத்துக்குவார். மருந்து வர ஆரம்பிச்சுக்குவார். பொத்தல் கொடை செல்ல முட்டி கொடை செல்ல முழங்கால் கொடைச்சு ஆண்மை கொடை சொறி படை மேகப்படை கப்பூஸ் படை அனைத்துக்கும் ஒரே மருந்து ரென் சோலி. நீங்க ஒரு வார்த்தை பத்தி நல்லா வேலை செய்யுதுங்க. அது நல்லா செய்யுது. அது வேலை மகத்தின் பிறந்த மகன் அவர் யாரு எப்பேற்பட்டவரு சொன்னாருங்க. சாணி வார்த்தைகள் சொல்றேன். வாழ்க வாழ்க வளப்பெருவாழ்க. நீ கூடிய சீக்கிரத்திலே அவரே 1000 ரூபாய் செத்துடுவேன். சுலமா போய் கிளி 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 குழந்தை விளையாட காட்டுறா. விடுங்க சின்ன பையங்க விடுங்க மனசுல வச்சுக்காதீங்க. அது சேடா தினந்தோறும் இத்தனை அவ்வளவு துன்றி அனந்த செத்தாமல் குடியே உன் திருமணமானது என்று வாடி கருது. காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது சுவாமி. காரணம் இருக்குதுங்க. நாளைக்கு என்ன ஒரு சீட்டு போடுவாங்களா 2 சீட்டு போடுவாங்களா? இருக்கிறதே கண்டவர் சீட்டு வேற போட போறீங்களா? அதுல எவ்வளவு தூரத்துல வரணாங்க என்ன? அது சேடா இந்த சோகத்துக்காரன் கேட்கிறார். என்ன காரணம்? என்னுடைய மனைவி இருக்கின்றாரே சுலட்சணா, ஒரே மகள் ஒப்பற்ற மகள் பாசமலர். ஆமா, சுலட்சணா சின்ன குழந்தை பாத்துக்கிறேன். பிறந்த நாள் விழாவுக்கு வந்து ஒரு பூ பந்து பிறந்த நாள் விழாக்கு குழந்தைக்கு அரண்மனை வாங்கியாந்தாரு. எந்த வயசுல ஆரம்பிக்கிறாங்க? ஆமா, என்ன சுலட்சணாவை யாரோ ஒருவன் களவாடி சென்று விட்டான்.
மாஞ்சல் அழுகுற முடியுமா அழுகுறா சாமி மாமி என் பொண்ணு எவ்வளோ தூங்கி போயிட்டா அதுக்கு நான் அழுகுறேன். நீயா அழுகுற நீ அழுகுற. பெத்த கடமை தான் உண்டு பலத்த கடமைலாம் இருந்தானே ஊருக்கே தெரியும் உங்க பொண்ணை நான் வச்சிருந்தேன் சிறு வயசுல நான் தானப்பா வளர்த்தாளு மோர் ஊத்தி தயிர் ஊத்தி பால் ஊத்தி வயசு அவ்வளவு பக்கம் வளர்த்துக்கு நான் சின்ன குழந்தையில எந்த படுவாளோ குழந்தை தூக்கி போட்டாங்க தூக்கி பத்து கவலை இல்லை காலில் கால் செய்ய மாட்டேன் அதுக்கு தான் சொல்றது காரணமா ஆமா சாமி. அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு யாரு? நான் என்ன சொல்லுவேன் நான் இல்லாம ஆமா. அது சேடா உன் மகன் சுழற்காவை தென்னிந்தியாவை குடியே ராமன் மகன் எதிர்த்து சிறை கொண்டு சென்று விட்டார். என் மகளை சிறையெடுத்து சென்று விட்டான். அந்த இந்திரஜித்னா ஆமா. அவனை சும்மா விட போவது கிடையாது. எப்படி போடுகின்றேன் ஒருவர் செய்கின்றேன். எங்க போற எங்க போற எங்க போற பிள்ளைகா புத்தி ஓடுறது உன்னை முட்டா முட்டதே தப்பு போகும்போது எங்க அதான் சொன்னாங்க பெரிய பழமொழி என்னன்னு நாரதன் கலகம் போன கலகம் வானா கலகம் ஏன் சொன்னா பெரிய பழமொழி நாரதன் போன கூடும் நாய் நோய் கூடும் குறிப்பிட்ட சரித்திரமே இல்லை வழியே போற சனின்னு என் வீட்டு வரலும் வந்து போன கதை போகும்போது எங்க போற கேட்கலாமா ஒரு பெரிய மனுஷன் கேட்கற கேள்வியாது அப்படியே கேட்டி ஒரு பெரிய மனுஷன் நீங்க போறீங்க நீங்க அப்படியே போடுறீங்க மொத்த நீ சுத்தி போடலான்னு பாக்குறியா காட்சி வந்து ஆசேடா நான் கேட்டது காரணம் இருக்குது அந்த இடத்தை நீ பழி வாங்க போறே பழி வாங்க பழிக்கு பழி. அவனை நீ பழி வாங்க முடியாது அவனை அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஏன் முடியாது? ஆனால் அவனை ஒழிக்கணும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஆமாங்க அந்த வழி கொஞ்சம் நிறைய விடுங்க எதுக்கு நான் எரு ஓட்டி எரு ஓட்டுறது வழி சொல்றதுக்கு எரு ஓடுறதுக்கு வழி சொல்றாரு அவரு. பக்கத்து கண்ணிக்கார கூட மாட்டான் மாடு போய் பயிரை முடிச்சு சண்டைக்கு வந்துட்டான் ஆசேடா ஒரு வழி எனக்கு என்ன தெரியுமா என்ன? தானத்திலே சிறந்த தானம் இச்சாதானம். இச்சாதானம். அந்த இச்சாதான மகிமை என்ன தெரியுமா என்ன? யார் எந்த பொண்ணு கேட்டாலும் கேட்டாலும் இல்லை என்றால் கொடுப்பதா இச்சாதானம். இச்சாதானம். அந்த தானத்தை இப்ப இந்திரன் செய்ய போறான். அதனால நீ உன்னோட உருவத்தை மாத்தி ஒரு வயதான பெரிய பன்றி அம்மா பசி ஐயா பசி அம்மா பசி பசிதுன்றாரப்பா அது போன்று உருவத்தை மாத்தி போடும். உருவத்தை மாற்றி நீ போக வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்பா இந்திரத்தி எதை வேண்டுமா தெரியாத முதல்ல சத்தியம் செய்து வாங்கு. நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று கரத்தில் சத்தியம் செய்து வாங்க வேண்டும். ஆமா சத்தியம் வாங்கிய பிறகு பிறகு ரகசியம் அவனுக்கு முதல் வெளியே இவனுக்கு 2 பேரும் தான் போதும் ஊர் கூட சொல்லிட்டு இருவரும் ரகசியம் பேச போறோம். 2 பேரும் எப்படி இருக்கிறானுங்க பாரு காட்டு பூசி மாதிரி காதுக்குள்ள ரகசியம் பேச போறாங்களாம் காதுக்குள்ள ரகசியம் பேச போறாங்களாம் இவனுக்கு வந்து ஊர் புறம் சொல்லிடுவானுங்க அவனுங்க. ஆயிசாடா வா இங்கே ரகசியம் என்ன தெரியுமா அப்படி சரி விடுக்கின்ற சாமியா இப்பொழுதே புறப்படுகின்ற சாமி. வந்தோம் கலகத்துக்கு ஏற்பாடு செய்தோம். இது விளைவு என்ன ஆகுது பாருங்க. திருத்தணிகை என்றால் அமதி என்போம் தலைவன் என்றால் முருகன் என்போம்.
விலகி ஓடும் இரவேலன் எதிரே விழிகளாலே மொழிகள் பேசும் விழிகளாலே மொழிகள் பேசும் அறிவிலாத முதலே விளையாடு குழந்தை குகனே மலைதோறும் தீபம் அவனே போலே தவித்து இணைக்கும் அமுதமாகும் தமிழை போலே தவித்து இணைக்கும் அமுதமாகும் விளையாடு குழந்தை குகனே மலைதோறும் தீபம் அவனே விளையாடு குழந்தை அவனே மலைதோறும் தீபம் அவனே நாகராகத்தில் வாழ்ந்திருந்த ஆதிசேடன் மகளாகிய நான் பூராகத்தில் இருக்கும் என் கணவரை திருமணம் செய்து கொண்டு எல்லார வாழ்க்கையில இணைந்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் என் மனதிலே தீராத வருத்தம் ஒன்று வாட்டிக் கொண்டிருக்கிறது. என் மனதில் இருக்கும் குறை விலகுவதற்காக அன்னை அம்பிகையை குறித்து பூஜை செய்து வேண்டிய வரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிவர சக்தியே, அன்றும் பகலும் அழுவதாயும் அம்மா அம்மா என்று உன்னையே நினைத்து நான் பூஜிக்கப் போகிறேன். எனக்கு நேரில் காட்சி தந்து என் மனக்குறையை தீர்க்கும் வரங்களை எல்லாம் வர வேண்டும் தாயே, வர வேண்டும் அம்மா. தாயே சிவகாமி, நீயே எனக்கு வரம். அம்மா
கேள், தடை இல்லாமல் கொடுக்கிறேன். அம்மா தாயே, இந்த ஏழையின் பக்கத்து மனதிற்கு காட்டுதல் வந்துவிட்டாயா? என்னுடைய கருணையை நான் எப்படி அம்மாவின் வாழ்நாள் முழுவதும் சுமந்து பாடுவேன். தாய், இது நாள் வரை நான் உடையே நினைத்து பூஜித்தேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எனக்கு வரம் வேண்டும் தாயே, வர வேண்டும். வர வேண்டுமா? உண்மைதான். கேள், தடை இல்லாமல் கொடுக்கிறேன். எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரம்? காலமெல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். அதாவது என் கணவர் எப்பொழுதே என்னை விட்டு சாகக்கூடாது. இந்த வரத்தை தர வேண்டும் தாயே. சுலோச்சனா, நீ கேட்கும் வரம் தவறு. இந்த பூ உலகில் உதித்த எல்லோரும் என்றாலும் ஒரு நாள் மாண்டு மடிந்தே ஆக வேண்டும். இதை தவிர்த்து வேறு எதையாவது கேள், தடை இல்லாமல் தருகிறேன். அம்மா, தாட்சி கொடுத்த நீங்கள் எனக்கு வரத்தையும் கொடுத்து சந்தோஷத்தை அளித்து நினைத்தேன். இந்த பூலகத்தில் கிடைத்த ஒவ்வொரு உயிரும் எல்லாரும் நான் மாற்று படித்து தர வேண்டும். இதை விடுத்து வேறு வரத்தை சொல்லிவிட்டீர்களே, நான் என்ன செய்வேன்? அம்மா, அப்படியானால் இப்பொழுது கேட்கும் வரத்தை அவர் தெரிவிங்களா? கேள், தடை இல்லாமல் தருகிறேன். ஒருவேளை என் கணவருக்கு மரணம் ஏற்பட்டா அது என் தந்தையை திறந்தால் என் கணவர் சாக வேண்டும். இந்த வரத்தையாவது தர வேண்டும் தாயே. தடை இல்லாமல் கொடுத்தேன், பெற்றுக்கொள். அத்தா, அன்னை அம்பிகையை வணங்கி காலமெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் உயிருக்கு எப்பொழுதுமே ஆபத்து வரக்கூடாது. நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டேன். அந்த வரம் கிடைக்காமல் என் தந்தையின் கருத்தால் நீங்கள் சாக வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றுக் கொண்டேனே. ஐயோ, இதற்காகவா இத்தனை காலங்களாக நான் பூஜை செய்தேன்? இதற்காகவா இத்தனை காலங்களாக நான் விரதம் இருந்தேன்? அத்தனையும் பாழாகிவிட்டதே, பாழாகிவிட்டதே. நான் என்ன செய்வேன்? நான் எதற்காக வேண்டும்? நான் பெற்ற வரத்தில் என்ன தவறு இருக்கிறது? நான் பெற்ற வரமும் ஒரு நன்மைக்காகவே விடுவிடுது. எப்படி என்றால், எந்த உலகத்திலாவது எந்த மாமனாராவது தன்னுடைய மருமக பிள்ளையை தன் கரத்தால் சாகரித்து தன் மகளை உதவியாக்கி பார்ப்பார்களா? எப்படிப்பட்ட இடர் வந்தாலும், எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும் எந்த மாமனாரும் தன்னுடைய மருமக பிள்ளையை சாகரிக்கவும் மாட்டார், தன் மகளை விதவையாக்கி பார்க்க மாட்டார். அப்படி இருக்கு என் தந்தை மட்டும் என்ன எதிர்த்து விதித்திருக்கார். எந்த விதத்தில் பார்க்க போனாலும் என் கணவரின் ஆபத்தில்லை. இதை நடப்பதை கவனிக்கலாம். அரண்மனையே பக்திமயமாக இருக்கிறது. காரணம் என்ன? உங்கள் நன்மைக்காக இந்நேரம் பூஜை செய்து கொண்டிருந்தேன். புரிகிறது, புரிகிறது. நாமோ தேவயினத்தில் பிறந்தவள், நம்முடைய கணவரோ அரக்க இனத்தில் பிறந்தவர். தேவயினத்தில் பிறந்த நம்மால் அரக்க இனத்தில் பிறந்த நம்முடைய கணவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்னவோ என்று பயந்து இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் உள்ள கருத்தை சரியாக வந்து சொல்லிவிட்டேன். சுலோச்சனா, இந்த உலகத்தில் என்னை கொல்வதற்கோ வெல்வதற்கோ இதுவரையில் ஒரு பயணம் பிறக்கவில்லை. இனிமேல் பிறக்க போவது கிடையாது. அதை நினைத்து நீ வருத்தப்படாதே. சுலோச்சனா, உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என்னங்குது? அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எத்தனையோ தானம் இருக்கிறது. மாதானம், பூதானம், கோதானம், அன்னதானம், வஸ்திரதானம், இப்படி பல தானங்கள் இருக்கிறது. இந்த தானத்துக்கெல்லாம் தரத்திருந்த தானம் என்ன தெரியுமா? என்னது? இச்சாதானம் என்று வைப்பார்கள். இச்சாதானமா? அப்படி என்றால் என்னங்குது? யார் ஒருவர் எதை இச்சைப்பட்டு கேட்கின்றார்களோ, கேட்பது இல்லை என்று சொல்லாமல் அப்படியே கொடுப்பதுதான் இச்சாதானம். அப்படிப்பட்ட தானத்தை செய்ய நான் முன் வந்திருக்கிறேன். சுலோச்சனா, என்னங்க இப்படிப்பட்ட சிறப்பான தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனைவியான நான் அருகிலே சும்மா இருக்க முடியுமா? சுலோச்சனா, அங்கு பெண்களே வரக்கூடாது. சுலோச்சனா, என்ன தாலி கட்டிய மனைவியோட வரக்கூடாது? கட்டிய மனைவியாக இருந்தாலும், பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும், உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் வரக்கூடாது. சுலோச்சனா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பார்க்காமல் உங்களோட பேசாமல் என்னால் தனித்திருக்க முடியாது. சுலோச்சனா, பார்க்காமல் இருந்துதான் ஆக வேண்டும், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேச வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கு எனக்கு இடையிலே ஒரு திரை ஏற்படுத்த வேண்டும். திரைக்கு உள்ளே இருந்து நீ பேச வேண்டும், திரைக்கு வெளியே இருந்து நான் பேச வேண்டும். ஓ, ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்துக் கொள்ளாமல் திரை மறைவில் நின்று பேசிக் கொள்ளலாம். ஆமா, சரிங்க சரிங்க. சுலோச்சனா, பெண்களிடத்தில் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று வைத்திருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும், பார்க்கலாம். என்னங்க சுலோச்சனா, எதையோ சொல்ல வந்தீங்க, என்ன கூப்பிட்டீங்க, திடீர்னு
எதற்காக வீண் வருத்தம் வேண்டாம் என்று நினைக்கிறேன். என்னிடத்தில் சொல்லக்கூடாதா? அப்படியா? சுலோச்சனா, தற்போது தேவையில்லை. ஒரு நேரத்தில் நான் போர் கவசம் போட்டு பகைவரோடு சபைக்கு சென்ற நேரத்தில் நானா ஏதோ ஞாபகப்படுத்தி உரைத்துகிறேன். அது என்னவென்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மட்டும் உரைத்தால் போதும். என்னங்க நீங்கள் சொல்ல வந்த ரகசியத்தை இப்பொழுது எனக்கு சொல்ல மாட்டீர்கள்? ஆமா. என்றால் ஒரு நாள் போர் கவசம் போட்டு பகைவரை சந்திப்பதற்கு போருக்கு நீங்கள் புறப்பட்டால் அச்சமயத்தை நினைவுபடுத்தினால் இப்பொழுது சொல்ல வந்த ரகசியத்தை எனக்கு அன்னைக்கு சொல்லிட்டு பாருங்க. அப்பொழுது சொல்லுங்கள். நல்லதுங்க. சரியான தருணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்து. நீங்க போயிட்டு தானத்தை செய்து முடிங்க. ஆகட்டும். வரேன். காவலன், உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. நான் தானம் செய்ய போகிறேன். ஆமாங்க. இச்சாதானம். இச்சாதானம். ஆமா. யார் ஒருவர் எதை இச்சைப்பட்டு கேட்கிறதோ இல்லை என்று சொல்லாமல் அப்படியே கொடுப்பது இச்சாதானம். அப்படிப்பட்ட தானத்தை நான் செய்ய போகிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எங்களுடைய இளவரசர் இச்சாதானம் செய்ய போகிறார் என்று நாடு எங்கும் பறைசாற்றி விடு. இச்சாதானம் கொஞ்சம் நம்ம போன்ற இளவரசர். ஆமா தெரியுங்க. இதனால் தலைவனான பேரை தெரிவிக்கின்றார். எந்நாட்டு தலைவன், எந்நாட்டு இறைவன் என்று ஐயா அவர்கள் இச்சாதானம் செய்ய போறார். அதாவது யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்வதில்லை. நாங்க கொடி நாட்டி இருக்கிறோம். யார் வேணாலும் எதை கட்டணும் சொல்வது கிடையாது. கட்டும் கட்டும் கட்டும். காட்டு பண்ணி வந்துச்சுடா சாமி. ஊருல காட்டு பண்ணி வந்துச்சுடா ஐயப்பா. காட்டு பண்ணி காட்டு மனுஷன் தான்பா. டேய் மனுஷன் தான் பழுகுது. டேய் தம்பி என்ன வர்றப்பா? நோவா அண்ணா அண்ணான்னு சொல்ற பாய். அட பாய் என்ன கை கல்லாம்? ராஜநோய் மணிக்காரி வியாதி. இந்த நோய் வந்தா முதல்ல மூக்கு தானே அடிக்கும். ராஜநோயா? அடா பாயோ பாய் பாய். என்னடா பாய் இப்படி வாங்கிட்டா பாய் வாழ்ந்தோலுமா போட்டுக்கிறடா பாய்கிட்டே. பாவம் இவனுக்கு தாயா இந்த ஊர் சாப்பாடு இவனுக்கு தான் ஏற்றுக்குது. எப்படிங்கிறான் பாரு. ஆட்டக்காரன் ஆக்கின சாப்பாடை பாதி வந்து ஒன்று இருப்பாயான். நாங்களாம் வத்தலும் தொத்தலும் பார்க்குறோம். எப்படிங்கிறான் பாரு. எல்லாம் எண்ணெய் டெண்டு மாறிக்கிறான் பாரு ஆளு. சைலன் சுண்டல் பண்ணாதுண்ணா. சுண்டலா? சுண்டல் பண்ணாதுண்ணா. கிண்டல் பண்ணாது சொல்றேன். கிண்டல் பண்ணாதுங்க. என்ன முழுப்பட மூக்கு அடிக்குது? இந்த நோய் வந்தா முதல்ல மூக்கு தானே அடிக்கும். மூக்கு அடிக்குமா? ஆமா ஆமா. நான் ஒரு ஏழை குடிமவன். எப்படி கோட்டை சாப்பிடுவியா? ஒரு கேஸ் எடுத்து அடிப்பியா? ஒரு புல்லட்சா தான் கொஞ்சம் திட்டமா இருக்கும். குடல் கொடுப்பா தனியாக போகுது பாய் உனக்கு. அதனால ஏழை குடிமகனா. குடிமகன். ஆமா. எங்க ஐயா தான கொடி ஏத்து வச்சுக்கிறாரு. பாரா யார் எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னா அது மாறி 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 மாறி. அதனால ஏர்ல உள்ள சோத்தாடுற மாதிரி இப்படி ஆடிங்கல. பாரி கொடுக்க வள்ளல். ஐயா நானும் பேரு. ஆமாமா. எனக்கு இருக்குன்னா ஒரு 5 புரு. என்னடா 5 புரு? நல்லா சொல்றாங்க பாய். 5 புரு. 5 பொண்ணு. டேய் 5 பொண்ணு என்ற 5 பொண்ணு ரைட்டு. அதுன்னா அரை என் பொண்டாட்டி ஒரு 5 மாசம் நீ வாங்குறா. ஓட்ட போனா சும்மார்த்து கிடையாதா? இதேதானா உனக்கு? இது நீ நான் பார்த்து வச்சு வேலையானா? எங்க அப்பா பகவான் நீ வீட்டுல சும்மா தாண்டா. இந்த பகவான் சோயில உனக்கு பாத்திரம் சமைச்ச கத்து லெவல ஒரு நாள் தானியம் குடிச்சவன. அதனால ஐயா போய் சொல்லுனா நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ